ஸோ நீங்க யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா இது ஒரு பெரிய ஊர். அந்த ஊர்ல மேப் இல்லாத அன்சார்ட்டட் டெரிட்டரியில டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், ரைட்? ஒரு மேப் இருந்தா எப்படி இருக்கும்? அதான் இன்னைக்கு நம்ம அந்த மேப்பை பில்ட் பண்ண போறோம். சக்சஸ்க்கு தேவையான ஒரு குரூஷியல் ரிசோர்ஸோட எசென்ஷியல் ரோட் மேப் அது. இப்போ நீங்க அந்த மேசிவ் சிலபஸை பார்த்து புக்ஸையும் பார்த்து அட்வைஸையும் சேர்த்து மவுண்டெயின் மாதிரி இருக்குன்னு ஓவர்வெல்ம்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா ட்ரஸ்ட் மீ, நீங்க தனியா இல்ல. ஸோ நம்ம கோல் ரொம்ப சிம்பிள். இந்த எல்லா நாய்ஸையும் கட் பண்ணி ஒரு கிளியர் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ளூ பிரிண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு பில்ட் பண்ண போறோம் இன்னைக்கு. இதுதான் இன்னைக்கு நம்மளோட கேம் பிளான். ஃபர்ஸ்டா நம்ம ஒரு அன்ஷேக்கபிள் ஃபவுண்டேஷன் போடுவோம். அப்புறம் கோர் நாலேஜ் பில்லர்ஸை எராக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கீ சப்போர்ட்டிங் சப்ஜெக்ட்ஸை ஆட் பண்ணுவோம். ஃபைனலி குரூஷியல் ஃபினிஷிங் லேயரா அதை பில்ட் பண்ணி முடிச்சிடலாம். சக்சஸை டைப் பண்ண கோல்ட் ரூல்ஸோட என் பண்ணுவோம். சிம்பிள் அஸ் தட், ஆல் ரைட். அவ்வளவுதான் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எல்லா ஸ்ட்ராங் பில்டிங்கும் ஒரு ராக் சாலிட் ஃபவுண்டேஷன் வேணும். இதை தான் நான் எல்லா வீடியோலையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனோட வேர்ல்ட்ல அந்த ஃபவுண்டேஷன் சொன்னா வித்தவுட் எனி டவுட் NCERT டெக்ஸ்ட் புக் தான். லெட் மீ சே திஸ் திங் அகைன். NCERTs ஆர் அப்சல்யூட்லி நான்-நெகோஷியபிள். அது ரேண்டமா படிக்க கூடாது, ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே வீடியோ இருக்கு, அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஹிஸ்டரிக்கு 6th to 10th ஓல்டு NCERTs ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கோல்டு மாதிரி. ஜியோகிராஃபிக்கு ரியல் மேஜிக் கிளாஸ் 11th and 12th தான் நடக்கும். எக்கனாமிக்கு பேசிக்ஸை நெயில் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு புது புக் தேவையில்லை. 12th ஸ்டாண்டர்டோட பயாலஜில இருக்கிற எக்கோலாஜி அப்படின்ற சாப்டர் மட்டும் போதும். நீங்க அதோட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்துக்கணும். நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி டிப் இல்ல, இது ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். லேட்டரா வர அட்வான்ஸ் கான்செப்ட்ஸை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்க நீங்க பில்ட் பண்ண போற கிளாரிட்டி மேலதான் எல்லாம் டிபெண்ட் ஆகுது. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா சாண்ட் மேல ஸ்கை ஸ்கிராப்பரை கட்டுற மாதிரி போயிடும். அது ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ ஃபவுண்டேஷன் செட் ஆயிடுச்சு, சாலிடா இருக்கு. இப்போ நம்ம மெயின் ஸ்ட்ரக்சர் பில்லரை எப்படி பில்ட் பண்றதுன்னு பார்ப்போம். அந்த பில்லர் தான் உங்க என்டையர் ப்ரிப்பரேஷனோட ஹோல்ட் பண்ணும். பாலிட்டியும் ஹிஸ்டரியும் சிலபஸோட அப்சல்யூட் ஹெவி வெயிட். சில புக்ஸ் அப்படிதான் இம்பார்ட்டன்டா இருக்கும். ஆஸ்பிரண்ட் கிட்ட லெஜெண்ட் ஆயிடும். இந்தியன் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்டா அப்படிதான் அதை யூஸ் பண்ணும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் புக் மட்டும் கிடையாது. பீப்புள் இதை லிட்டரலி பைபிள் ஆஃப் பாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது அந்த பைபிள் ஆஃப் பாலிட்டின்னு சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப வேலிட். சோ இந்த கோர் பில்லரோட டூல் கிட் அது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த், தென் மாடர்ன் ஹிஸ்டரிக்கு ஸ்பெக்ட்ரம் பார்க்கலாம், இல்ல பிபின் சந்திரா பார்க்கலாம். எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா இதுல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸ்ட்ராட்டஜி ஆக்ஷன்ல எப்படி அப்ளை பண்றது? ஸ்பெக்ட்ரம் புக்கை எடுத்து கிளாஸ் 12th NCERT பார்ட் 3 ஓட சப்ளிமெண்ட் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ நம்ம 2 மெயின் பில்லர்ஸை கட்டியாச்சு. நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் ஃப்ரேம் வாக் பில்ட் பண்ணலாம். அதுல வராத ஜியோகிராஃபி, ஏன்ஷியன், மிடிவல் ஹிஸ்டரி, என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமி. இதை கிளியரா 3 ஸ்டெப் ப்ராசஸை நினைச்சுக்கோங்க. ஜியோகிராஃபிக்கு NCERT ஃபவுண்டேஷன் பிளஸ் GC லியாங். அதோட சேர்த்து எப்பயுமே ஜியோகிராஃபி படிக்கிறப்போ அட்லஸை கையில வச்சுக்கணும். இந்த ஏன்ஷியன் அண்ட் மிடிவல் ஹிஸ்டரிக்கு நீங்க எய்தர் ஓல்டு NCERT ஸ்டிக் பண்ணலாம், இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸை யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா அண்ட் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். ஸோ இது வரையும் இப்படி யாரும் சொன்னது இல்லைன்னா ப்ளீஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. என்விரான்மெண்ட்டுக்கு சங்கர் IAS புக்கும் பிளஸ் சேம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 12th பயாலஜி NCERT பர்டிகுலர் சாப்டர் நான் சொன்னேன், அதையும் பாத்துக்கோங்க. எல்லாம் கனெக்ட் ஆகுது. இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நீங்க நிதின் சிங்கானியா, விவேக் சிங் ஆர் சஞ்சீவ் வர்மா இந்த 3 புக்ல இருந்து ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ணும். பட் இது ரொம்ப பெரியது. அதனால ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரே ஒரு புக் மட்டும் போதும். மல்டிபிள் புக்ஸ் படிக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் மட்டும் தான் வரும். ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ். எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட்டையும் கவர் பண்ண வேணும். பட் ஸ்மார்ட்டா சர்வேல கவர் டு கவர் படிக்க தேவையில்லை. கீ சாப்டர்ஸை செலக்டிவா படிச்சா மட்டும் போதும். பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல சம்மரி மோர் தென் இனஃப். இது எல்லாம் எஃபிஷியன்சி பத்தி தான். இப்போ ஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்ல ஷேப்ல இருக்கு, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். இப்போ ஃபினிஷிங் லேயருக்கு வரலாம். இதுதான் மெயின் சப்ஜெக்ட்ஸ் பிளஸ் டைனாமிக்கோட சேர்க்கிறது. ஸோ எத்திக்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, வேர்ல்ட் ஹிஸ்டரி மாதிரி பேப்பருக்கு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப கிளியர். செலக்டிவா ஃபோக்கஸ்டா இருக்கணும். எத்திக்ஸ்ல உங்க நம்பர் 1 ஃபோக்கஸ் மட்டும் தான். ப்ரீவியஸ் இயர் கேஸ் ஸ்டடி சால்வ் பண்றது. மற்ற சப்ஜெக்ட்ல 1 சோர்ஸ் பிக் பண்ணிட்டு செலக்டிவ் ரீடிங் போதும். வேர்ல்ட் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. சயின்ஸ் அண்ட் டெக்கு ப்ளீஸ் மேசிவ் பல்க் ரெஃபரன்ஸ் புக் வாங்காத. நீங்க தேவையே இல்லாம டைமும் மணியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. NCERT ஃபவுண்டேஷன் பிளஸ் கரண்ட் அஃபேர் ஃபோக்கஸ் பண்ணா போதும். லைக் இஸ்ரோட மிஷின்ஸ் என்ன, AI டெக்னாலஜி என்ன போயிட்டு இருக்கு, பயோடெக்கோட நியூஸஸ் என்ன, இது போதுமான அளவு போதும். இப்போ கரண்ட் அஃபேரை பத்தி கிறிஸ்டல் கிளியரா சொல்றேன். ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க நம்மளோட சேனல்ல. இது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட் இல்ல, இது உங்க என்டையர் ப்ரிப்பரேஷனோட பேக் போன். வின்னர்ஸை செப்பரேட் பண்றது ரியல் ஸ்கில் என்னன்னா நியூஸ்ல நடக்கிற விஷயத்த ஸ்டாட்டிக் சிலபஸோட லிங்க் பண்ணாம இருக்கிறது. டெய்லி நியூஸ் பேப்பர், மந்த்லி மேகசின்ஸ், அப்புறம் ஏதாவது AI டூல் வந்திருக்கு, அது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஃபார் கரண்ட் அஃபேர். 1 பிரைம் ரிசோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதே மல்டிபிள் ரிவிஷன் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி ஆல்வேஸ் பீட்ஸ் குவான்டிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோட். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் பில்லர், ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே பில்ட் பண்ணிட்டோம். பட் இப்போதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்,
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் கோல்டன் ரூல்ஸ். இதுதான் மாஸ்டர் ஆர்கிடெக்டோட சீக்ரெட். இது பில்டிங்க ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு ஆக்சுவல் ஜாப்பை பண்ண வைக்கும். NCERT ஃபவுண்டேஷன்னா PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் உங்களோட காம்பஸ். இது ஆப்ஷனல் இல்ல, டைம் இருந்தா பண்ண வேண்டிய விஷயமும் இல்ல. 100% இல்ல 1000% நான் நெகோஷியபிள். பிரிலிம்ஸ்க்கு லாஸ்ட் 25 இயர்ஸோட PYQ, மெயின்ஸ்க்கு லாஸ்ட் 10 இயர்ஸோட PYQ ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ரியல் சீக்ரெட் என்னன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் இங்க இருக்காது, பட் ரிப்பீட்டட் தீமை ஹண்ட் பண்ணுங்க. இப்போதான் நீங்க UPSC மாதிரி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த என்டையர் எக்ஸ்பிளைனர்ல நீங்க ஒரு சிங்கிள் விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுதான் ஒன் சப்ஜெக்ட் ஒன் பிரைமரி ரிசோர்சஸ். இது ரொம்ப சிம்பிள் ரூல் மாதிரி தெரியும், ஆனா இதுதான் ஃபோக்கஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா ப்ரிப்பரேஷனையும் அண்ட் சாட்டிக் ஃபெயில்ட் அட்டெம்ப்டையும் டிஃபரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். இந்த சைட்ல சொல்றது ரொம்ப சிம்பிள். ஃபெயிலியரோட பாத் படியாத புக்கோட பைல்ஸ்ல பாவ் பண்ணப்பட்டது. சோ லிமிட்டடா கேர்ஃபுல்லா சூஷன் பண்ற புக்ல பில்ட் பண்ணப்பட்டது தான் நீங்க திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு மாஸ்டர் பண்ண உங்களை வைக்கும். சோ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஐடியல் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட்டுக்கு ஒன் புக் கமிட் பண்ணுங்க. செகண்ட், அது 3 to 4 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. தேர்ட், PYQ பிளஸ் கரண்ட் அஃபேரோட கான்ஸ்டன்டா லிங்க் பண்ணி படிங்க. தட்ஸ் இட். இதுதான் கம்ப்ளீட் ஃபார்முலா ஃபார் சக்சஸ். ஃபவுண்டேஷன்ல இருந்து ஃபினிஷிங் டச் வரைக்கும் என்டையர் ரோட் மேப்பை நம்ம லே பண்ணிட்டோம். கன்ஃபியூஷன் போயிடுச்சு, பாத் கிளியரா இருக்கு. இப்போ ரிமைனிங் கொஸ்டின் ஒன்னு தான். ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு. நீங்க எப்போ பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க?